நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வருகின்ற உறவுகளை ஐயாவை போல தியாகி அவர்களை போல இந்த மண்ணில் எக்கச்சக்கமானவர்கள் ஐயாவின் தியாகத்தை வாழ்வென்றால் போராடும் போக்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பாடல். பெரும்பாலும் இந்த இசை மேடையிலே வருகின்ற அனைத்து பாடல்களும் எம்ஜிஆரினுடைய திரை இசையிலிருந்து வரக்கூடிய கூட அந்த பொருளை கீழே தூக்கி போட்டு இவருடைய டான்ஸை பார்க்கறது கூட தயாரா இருப்பீங்க நம்புறேன். அப்படியான ஒரு அட்டகாசமான ஒரு ஒரு மொழி சிரிச்சு பேசுறியே என்ன குங்குமத்தை கருத்தவளே நெஞ்சு மஞ்சத்தில் குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் நாத்துத்தாயே. சிரித்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சு மஞ்சள் நெஞ்சு குளிக்கையில் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் ஏழைகளினுடைய கடவுளின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவு தூரத்துக்கு எங்கள் சமுதாயத்திலே நிறைய உதவி தேவைப்படுகிறவர்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள், உதவி செய்ய பொறுப்பு வாய்ந்தவர்கள், உதவி செய்வோம் என்று சொல்லி பதவிகளிலே தன்னுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஒரு பக்கத்தில் லட்சக்கணக்கான பெருமதியான கோடிக்கணக்கான பெருமதியான பொருட்கள் மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இன்னொரு புறம் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளும் சென்றடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்னும் நிறைய மக்கள் இந்த வீதியோரமாக இந்த அமுத சுரபியை நாடி இந்த கொடை வள்ளலினுடைய இருப்பிடம் நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான கஜேந்திரன் அவர்களோடு இணைந்து பாடலை வழங்க
சோபிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பார்க்கலாம் இந்த இசை மேடை எவ்வளவு தூரம் இந்த மக்களை சந்தோஷப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்த போகிறது என்று சொல்லி எம்.என். கஜேந்திரன் அவர்களை வெட்டி வேறு வாசம் மிக அற்புதமாக நீங்கள் பாட வேண்டும். ஐயாவுக்கு மிக பிடித்த பாடல் பாடல். கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது. வெள்ளப்புள்ள தேசம் சொல்லாமத்தா தத்தளிக்கிறேன், ஆளாமத்தா தள்ளிக்கிறேன். குருவி கட்டும் கூண்டுக்குள்ள கொண்டு வைக்க கூடாது. சாதி மத வேதம் எல்லாம் புந்தவங்க செஞ்ச மோசம். பேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெள்ளப்புள்ள தேசம். உண்மையிலே அப்படி ஒரு பெர்ஃபெக்டா பாடி இருந்தீங்க ரெண்டு பேரும். சந்தோஷமா அற்புதமா இருக்கு. அப்படி அதே நேரத்துல இந்த பாட்டினுடைய அப்படி அவ்வளவு வாழ்வென்றால் போராடும் போக்கலமைன்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு பாடல். பெரும்பாலும் இந்த இசை மேடையிலே வருகின்ற அவ்வளவு பாடல்களும் எம்ஜிஆரினுடைய திரை இசையிலிருந்து வர
இந்த மண்ணிலே இப்பொழுதும் இருக்கிறார்களா என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது. பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வரலாறுகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே எங்கள் கண்முன்னே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது தியாகி ஐயா அவர்தான். வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவதாய் நாங்கள் நல்ல நிலையில இருக்கிற மக்கள் உறவோ எங்களுடைய உறவுகளுக்கு அதை செய்யலாம். ஆனால் நாங்கள் முன்வருவதில்லை. அப்படியான சில எண்ணங்கள் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்துவதில்லை. ஆகவே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வருகின்ற உறவுகளை ஐயாவை போல தியாகி அவர்களை போல இந்த மண்ணில் எக்கச்சக்கமானவர்கள் ஐயாவின் தியாகத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் எதிர்காலத்திலே தோற்றம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் நீது கண்ட இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ அதுக்கு பிடித்து இருக்கிறார் ஐயா. அதுக்கு வாங்க. பொதுமக்களாகிய நீங்கள் அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் சைடா நில்லுங்க. எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆமா, சண்டை பிடிக்க வேண்டாம். லைன் ஆடி இல்லைங்க பாப்பா. முதல்ல ஒற்றை லைன்ல இருக்கு. 7 ஆடி இருங்க. முதல்ல இந்த கதையில இருக்கு. நான் கொஞ்சம் ஆமா, உங்களுக்கு அறிவு இல்லையா? அங்க சைடா நில்லுங்க கொஞ்சம். அதில் சண்டை பிடிச்ச அம்மா வெளிப்படுத்திக்கு விடுங்க. எலும்பு அம்மா பாவம் தான். அம்மா மயக்கம் வந்து சைட் ஆகும். வீல் சேர்ல வந்தாலும் திருப்பி போயிடாம இருக்கு. பொதுமக்களுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள். டோக்கன் இல்லை என்றால் இந்த இடத்தில் நிற்க வேண்டாம். சைட்டா நில்லுங்களாம். தமிழகம் சொல்றோம். விளங்குறதா? பொருட்களை வாங்கி கொண்டு திருப்பி வராங்க. செக் பண்ண தேவை செய்யும் சகோதரர்கள் கவனிங்க. அந்த இடத்துல செக் பண்றாங்க. திருப்பி வரைக்கும் பொருட்களை வாங்கி பொருளை கீழே தூக்கி போட்டு இவருடைய டான்ஸை பார்க்கறது கூட தயாராக இருப்பீங்க நம்புறேன். அப்படியான ஒரு அட்டகாசமான ஒரு